இணைந்திருக்கிறோம் நேர்களே, வணக்கம். தமிழ் ஒலி நிகழ்ச்சியூடாக இன்றைக்கு நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியில் வந்திருக்கிறோம். தலைப்பு பகுதியில் என்ன விடயம் கதைக்க போகிறோம் என்றால், இன்றைக்கு உலக பாரம்பரியத்தினுடைய நாளாக இருக்கிறது. உலக பாரம்பரியத்தின் நாளாக இருக்கும்போது தமிழர்கள் எங்களுக்கு என்ற ஒரு தனித்துவமான பாரம்பரியம் இருக்கிறது. எங்களை நாங்களே பெருமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய பாரம்பரியமாக அது இருந்து கொண்டுதான் இருக்குது. இன்றைக்கு தமிழர்களுடைய பாரம்பரியங்கள் பண்பாடுகள் மாறிக்கொண்டிருக்கிறது என்றாலும் அது தன்னுடைய வடிவத்தை மாற்றிக்கொள்கிறதே தவிர தமிழர்கள் இன்னும் தங்களுடைய பாரம்பரியத்தின் மீது பற்றுறுதியோடு தான் இருக்கிறார். இன்றைக்கு தங்களுடைய மொழி பண்பாடு கலாச்சாரம் எதுவுமே இல்லாத ஒரு நாட்டில் போய் அவற்றை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய புலம்பெயர் உறவுகள் இதற்கு ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்கிறார்கள். இன்றைக்கு இயேசுபிரான் பேசியிருக்கக்கூடிய இந்த இயேசுபிரானை வைத்து கிமு கிபி என்று பிரிக்கக்கூடிய இயேசுபிரான் பேசியிருக்கக்கூடிய கீத்ரு மொழி இன்றைக்கு உலக வழக்கத்திலேயே இல்லாமல் போயிருக்கிறது. நைல் நதி நாகரிகம் ஆரம்ப நாகரிகமாக இருக்கக்கூடிய நைல் நதி நாகரிகத்திலே பேசியிருக்கக்கூடிய அந்த இனக்குழுமத்தினுடைய மொழி இன்றைக்கு உலக வழக்கத்தில் இல்லாமல் போயிருக்கிறது. இன்றைக்கு இறைவனுடைய மொழி கடவுளுடைய மொழி பக்தியினுடைய மொழி என்றெல்லாம் கூறக்கூடிய சமஸ்கிருத மொழி இன்றைக்கு சமூக வழக்கத்திலே இல்லாமல் போயிருக்கிறது. இப்படி தோன்றி இருக்கக்கூடிய மொழிகள் எல்லாம் இல்லாமல் போய் கொண்டிருக்கும் போது எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முதல் தோன்றி இன்றைக்கும் ஒரு மொழி சிறந்து தன்னை தக்க வைத்து தகவமைத்து விளங்கி கொண்டிருக்கிறது என்றால் அது தமிழ் மொழியாகத்தான் இருக்குது. அப்ப தமிழ் மொழி அப்படி வாழ்கிறது என்றால் அந்த தமிழ் மொழியை பின்பற்றி இருக்கக்கூடிய தமிழர்களாகிய நாங்கள் அந்த மொழிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், அந்த பண்பாட்டு பாரம்பரியங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் தான் தமிழை இன்றைக்கு தலை நிமிர வைத்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது. அப்ப உலக பாரம்பரிய நாளிலே தமிழர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் எங்களுடைய பாரம்பரியத்தை நினைத்து பெருமை கொள்ளக்கூடியது. எங்களுடைய பாரம்பரியங்களில் தான் பலவற்றையும் இன்றைக்கு இந்த ஆங்கில மேற்கத்திய ஊடகமாக இருக்கட்டும், விஞ்ஞான ஊடகங்களாக இருக்கட்டும், தொழில்நுட்ப ஊடகங்களாக இருக்கட்டும், எல்லாமே கடைபிடித்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு எங்களுடைய பேச்சிலே ஒரு எஸ்ஐ போட்டார்கள், இன்றைக்கு ஸ்பீச் என்று கொண்டு தெரிகிறார்கள். எங்களுடைய பஞ்சிலே ஒரு எஸ்ஐ போட்டார்கள், இன்றைக்கு ஸ்பொஞ்ச் என்று கொண்டு தெரிகிறார்கள். எங்களுடைய நாவாய் என்று கூறக்கூடிய கடற்படையிலே ஒரு எண்ணெய் போட்டு நேவி என்று கூறிக்கொண்டு திரிகிறார்கள். அப்ப இன்றைக்கு இந்த உலகத்திலே தமிழர்களுடைய பாரம்பரியத்திலிருந்து பலவற்றையும் இன்றைக்கு இவர்கள் திருடி வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய சான்று. எங்களுடைய மருத்துவமாக இருக்கட்டும், விஞ்ஞானமாக இருக்கட்டும், அறிவியலாக இருக்கட்டும், வானியலாக இருக்கட்டும், எங்களுடைய அன்றாட வாழ்வியலாக இருக்கட்டும், எல்லாவற்றுமே தமிழர்களுடைய வாழ்வியலிருந்து ஏதாவது ஒன்றை கொப்பி பண்ணி இன்றைக்கு தொழில்நுட்பம் விஞ்ஞான உலகம் புதியவனமாக படைத்துக் கொண்டு அதை தமிழர்கள் நாங்கள் அந்த பக்கம் சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய பாரம்பரியம் என்பது தொன்று தொட்டது என்பதை இந்த பாரம்பரிய நாளிலே நாங்களும் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. சொல்லுங்க கார்த்திகேயன். நிச்சயமாகத்தான் இந்த பாரம்பரிய நாட்கள் அப்படி என்பது இப்படியெல்லாம் நாட்கள் இருக்கிறதா அப்படி என்பது எங்களுக்கு தினமும் ஹரிஹரன் சொல்வதன் மூலம் தான் தெரிய வந்து கொண்டு இருக்கிறது. இப்ப இந்த பண்பாடுகளுக்கும் பாரம்பரியங்களுக்கும் ஒரு நாட்கள் அப்படி என்கின்ற பொழுது ஒவ்வொரு இனமும் தன்னுடைய பண்பாடு கலாச்சாரங்களை நினைவு கூறக்கூடியதற்குரிய ஒரு நாளாக இருக்கிறது. உண்மையில் வேலை உலகு அப்படின்னு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மனிதன் எந்த அளவிற்கு முன்னைய காலங்களுடன் ஒப்பிடுகின்ற பொழுது இதை வளர்ப்பதற்காக தங்களுடைய நேரங்களை செலவழிக்கிறார்கள் சொன்னால் ஒப்பீட்டளவில் குறைவாகத்தான் இருக்கிறார்கள். அது காலத்தின் கட்டாயமாகவும் இருக்கிறது. இப்படி இருக்கின்ற பொழுது மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாகவும் அடிப்படை ஆதி மொழியாகவும் இருக்கக்கூடிய ஒரு மொழி இத்தனை வருடங்கள் கடந்தும் தன்னை நிலைப்படுத்தி கொண்டிருக்கிறது, தன்னுடைய பண்பாட்டையும் கலாச்சாரங்களையும் ஒவ்வொரு சந்ததிகளுக்கும் கடத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது ஒரு சாதாரணமான விஷயமும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியான தமிழ் மொழியை பேசுறதுக்கு நாங்களும் உண்மையில் புண்ணியம் செய்தவர்களாக இருக்க வேண்டும். அப்படி என்பதற்கு அப்பாற்பட்டு நாளுக்கு நாள் இந்த நாகரிகங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது, நாளுக்கு நாள் தொழில்நுட்பங்களும் இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது என்கின்ற பொழுது ஒவ்வொரு கலாச்சாரமும் ஒவ்வொரு பண்பாடும் இந்த வாழ்க்கை சூழலுக்கு ஏற்றவாறு தங்களையும் மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த தேசங்களில் இருந்தெல்லாம் புலம்பெயர்ந்து சென்றது தமிழர்கள் மட்டுமல்ல, தமிழர்களுடைய பண்பாடும் கலாச்சாரமும் தான் என்பது அங்கிருக்கக்கூடிய தமிழர்களும் தங்களை அந்த தேசத்தில் நிலைப்படுத்தி அதனூடாக எங்களுடைய பண்பாடு கலாச்சாரங்களை நிலைப்படுத்துவது என்பது ஒரு உண்மையில் ஒரு நல்ல விடயமாகத்தான் இன்றைய சமகாலத்தில் இருக்கிறது. இப்படிப்பட்ட தமிழர்கள் வாழ்கின்ற பிரதேசங்களில் எல்லாம் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த தீர்வுகள் அப்படி என்பது அவர்களுக்கு கிடைத்திருக்கிறதா? இப்படிப்பட்ட ஒரு பழமையும் தொன்மையும் வாய்ந்த மொழியை பேசக்கூடியவர்கள் எல்லாருமே குறித்து அந்த தாங்கள் வசிக்கக்கூடிய நாடுகளில் நிம்மதியாக வாழ்கிறார்களா அப்படி என்று கேட்டால் அது ஒரு சந்தேகத்திற்கிடமான ஒன்றாகத்தான் இருக்கிறது. பத்திரிகைகளில் தமிழர்களுக்கான தீர்வுகள் வழங்கப்படும், காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது அறிய தரப்படும், உருக்கமாகவும் எப்படி பேசி ஒரு இனத்தினுடைய வாக்குகளை பெற்றுக்கொள்ளலாம் என்பதும் பலருக்கும் தெரிந்த ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. இப்படி இருக்கக்குள்ள உறவுகளுக்கு என்ன ஆனது, அவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்ற ஏக்கத்துடன் பலர் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் வாழ்ந்து மடிந்தும் விட்டார்கள் என்பதுதான் ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பல வரலாற்று சிறப்புமிக்க சின்னங்களையும் வரலாற்று சிறப்புகளையும் கொண்டிருக்கக்கூடிய இந்த இனம் இன்னமும் பல தேசங்களில் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்குது. நிச்சயமாக. அப்ப இன்றைக்கு உலக பாரம்பரிய நாளத்திலே தமிழர்கள் நாங்கள் எங்களுடைய பாரம்பரியத்தை பற்றி பெருமை கொள்ள வேண்டிய நாளாகவும் இருக்கிறது என்று கூறிக்கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்களை ஹரிஹரன் மற்றும் ஹார்த்தியாயினி. நன்றி.